பழைய டெல்லி என்று சொல்லக்கூடிய அந்த ரெட் ஃபோர்ட் பகுதியில் தான் இப்படிப்பட்ட ஒரு கார்கள் வந்து வெடித்து சிதறி இருக்கின்றன. அது வந்து மிகுந்த மக்கள் நெருக்க மிகுந்த பகுதின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது மட்டுமல்லாமல் அது ஒரு சுற்றுலாத்தலமும் கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட 20 தீயணைப்பு வாகனங்கள் வந்து சம்பவ இடத்திற்கு வந்திருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த அருகிலுள்ள மருத்துவமனைகளில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள வந்து 5 பேர் வந்து உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் பலர் வந்து காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அந்த ஆம்புலன்ஸுகள் நிறுத்தப்பட்டிருக்கிற காட்சிகளையும் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு சூழலில் வந்து இப்போது விசாரணையும் தடயவியல் துறை சார்ந்தவர்களும் வந்து அங்கே வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதி வந்து அந்த பகுதியில் இருப்பவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஓல்டு டெல்லி பகுதி வந்து அது பிரதானமாக அது போக்குவரத்திற்கு ரொம்ப மிகுந்த பிரதானமான பகுதி என்று நம்மால் இந்த இணையதளங்கள் அதை படிக்க முடிகிறது. அங்கு இப்போ இந்த போக்குவரத்து என்பது மாற்றிவிடப்பட்டிருக்கிறதா? அது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா சொல்லுங்கள். தற்பொழுதைய தகவலின் அடிப்படையில் அந்த பகுதி முழுவதுமே தனிமைப்படுத்தப்பட்டு இருபுறமும் வாகன பாதுகாப்பு என்பது வாகன போக்குவரத்து என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது டெல்லி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மாற்று பாதைக்கு திருப்பி விடப்படும். பொதுவாக இந்த பகுதி என்பது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிதான். காலை முதல் இரவு வரை எப்பொழுதும் அந்த பகுதி என்பது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. ஏனென்றால் வணிக ரீதியிலான நடவடிக்கைகள் தான் அந்த பகுதி முழுவதுமே இருக்கும். சரக்குகளை கையாள்வது, சரக்குகளை இறக்குவது, சரக்குகளை ஏற்றுவது என எப்பொழுதும் அந்த பகுதி வந்து ஒரு வணிக ரீதியிலான மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதி என்பதால் அந்த பகுதி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. அதுவும் இந்த சம்பவம் என்பது இன்று மாலை 6:50 மணி அளவில் நிகழ்ந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்ற நிலையில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதால் அங்கு போக்குவரத்து தற்பொழுது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதி முழுமையுமாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தேசிய புலனாய்வு முகமையினுடைய அதிகாரிகள் வந்து அவர்கள் அங்கு ஆய்வு பணியிலும் சோதனையிலும் ஈடுபட இருக்கிறார்கள். அதுவரை அந்த பணியை அந்த இடத்தை தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து முழுமையான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தில் மொத்தம் 6 கார்கள் தீப்பிடித்து எரிந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 6 கார்கள், ஒரு சரக்கு ஆட்டோ, 4 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 3 ரிக்ஷாக்கள் இந்த விபத்தில் தீக்கிரையாகி இருப்பதாக தற்பொழுது நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த பகுதியில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் தாம் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய சத்தத்தை கேட்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 3 முறை அந்த வெடி விபத்து போன்ற, அதாவது அந்த வெடித்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் அது போன்ற ஒரு சத்தம் தங்களுக்கு கேட்டதாக அந்த நபர் குறிப்பிட்டிருக்கிறார். தாங்கள் எல்லாம் இறந்து விடுவோம் என்று தாம் அஞ்சியதாகவும் அந்த நபர் குறிப்பிட்டு இருக்கிறார். அதாவது இந்த சம்பவத்தை பார்த்த நபர் ஒருவர் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டி என்பது தற்பொழுதே வெளியாகி இருக்கிறது. இவர் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் தான் அவர் அங்கு ஒரு கடை வைத்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் தாம் வாழ்நாளிலேயே இது போன்ற ஒரு சத்தத்தை கேட்டதில்லை என்ற ஒரு கருத்தை அவர் ஒரு நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். மேலும் 3 முறை அந்த வெடிச்சத்தம் கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். இது என்ன மாதிரியான சம்பவம், இது நாச வேலையா அல்லது எதனால் இது ஏற்பட்டது என்பது எந்த தகவலும் வெளியாக நிலையில் இந்த நபர் கூறக்கூடிய காட்சி என்பது, இந்த நபர் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. மொத்தம் 3 முறை அந்த வெடிச்சத்தம் கேட்டதாக இருக்கிறார். மிகப்பெரிய வெடிச்சத்தம் என்றும் அந்த நபர் அந்த பேட்டியில் அவர் ஒரு தகவலாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த பகுதி என்பது முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு ஏராளமான ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. டெல்லி காவல்துறையினுடைய போக்குவரத்து போலீசார், சட்டம் ஒழுங்கு போலீசார் என அனைவரும் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்த உடனேயே அந்த கிரைம் ஸ்பாட் வந்து தனிமைப்படுத்தப்படும். அது போன்ற ஒரு நிகழ்வும் இங்கு ஏற்படுத்தப்பட்டு காவல்துறையினர், தடயவியல் துறையினரை தவிர
வேறு யாருக்கும் அந்த பகுதியில் அனுமதி கிடையாது. இன்னும் சற்று நேரத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் அங்கு ஆய்வில் ஈடுபட இருக்கிறார்கள். தற்பொழுது காயமடைந்தவர்கள் பெரும்பாலும் மீட்கப்பட்டு விட்டதாக கூறினாலும் கூட தொடர்ச்சியாக இன்னும் அங்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணி என்பது முடுக்கி விடப்பட்டு இருக்கிறது. இந்த காயமடைந்தவர்கள் அனைவரும், அதாவது இந்த சம்பவ இடத்தில் காயமடைந்தவர்கள் அனைவரும் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் இருந்து வெறும் சுமார் 3 கிலோமீட்டர் அருகிலேயே இருக்கக்கூடிய லோக்நாயக் மருத்துவமனைக்கு தான் முதல் கட்டமாக அங்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார்கள். அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டவர்களில் சிலர் உயிரிழந்து விட்டார்கள் என்ற ஒரு விரும்பத்தகாத ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக பலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மக்களினுடைய கருத்துக்களும் தற்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கி இருக்கின்றன.